கனவில் கடவுள் வந்தால் என்ன பலன்கள்? கனவில் கோவிலை கண்டால் இறைவன் அருளால் விரைவில் நினைத்த விஷயங்கள் நடந்து முடியும். கோவிலுக்குள் செல்ல முடியாமல் கூட்டத்தில் மாட்டிக்கொள்வது போல் கனவு வருமாயானால் சிலர் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் சிக்கிக்கொண்டு கஷ்டப்படுவீர்கள் என்று அர்த்தம். ஆலயத்தில் நாம் மட்டும் தனியாக இருந்து கோவில் கதவுகள் சாத்தப்பட்டது போல் கனவு வந்தால் நாம் செய்து வரும் தொழில்கள் பிரச்சனை ஏற்பட போகிறது என்று அர்த்தம். கோவிலின் வாசலை திறந்து உள்ளே செல்வது போல் கனவு வந்தால் புதிய முயற்சிகள் ஈடுபட்டு வெற்றி அடையப் போகிறீர்கள் என்று அர்த்தம். கனவில் கடவுளுக்கு மாலை அணிவது போல் கனவு வந்தால் நல்ல வளர்ச்சி அடையப் போகிறீர்கள் என்று அர்த்தம். எந்த கடவுளை கனவில் கண்டாலும் பிரச்சனைகள் விளங்கும். எல்லோரையும் வெற்றி கொள்ளும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கோவில் கோபுரத்தை கனவில் கண்டால் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறீர்கள் என்று அர்த்தம். மேலும் உங்களின் பாவங்களில் நீங்கிவிட்டது என்று பொருள். கோவில் வழங்கப்படும் பிரசாதம் பெற்றுக்கொள்வது போல் கனவு வந்தால் சிலரால் மனக்கவலைகள் ஏற்பட்டு என்று பொருள். கோவில் தெப்பத்தை கனவில் கண்டால் நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கடவுள்களிடம் பேசுவது போல் கனவு காண்பது மிகவும் நல்லது. இது விரைவில் நன்மை பெற போவது அறிகுறியாகும். விஷ்ணு எந்த கோலத்தில் கனவில் கண்டாலும் செல்வ செழிப்பு ஏற்படும். விஷ்ணு கருடன் மீது வருவது போல் கனவு கண்டால் வழக்குகள் சாதகமாக முடியும். இயேசுவை கனவில் கண்டால் மனதில் அமைதி ஏற்படும். இயேசுவை சிலுவையில் அறிவது போல் கனவு வந்தால் துன்பம் வரும், ஆனால் அது விரைவில் மாறிவிடும். காளியை கனவில் கண்டால் குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கடவுள் விக்கிரத்தை கனவில் கண்டால் அந்த கடவுளை தரிசனம் செய்வது உங்களுக்கு குடும்பத்துக்கு நல்லது. கோவில் மணியை கனவில் கண்டால் நினைத்த காரியம் வெற்றியுடன் முடியும். கோவில் மணி அடிப்பது போல் கனவு கண்டால் பொருள் வரவு உண்டு. கோவில் மணி அரித்து விழுவது போல் கனவு கண்டால் செய்யும் காரியங்கள் இடையூறு ஏற்படும். ஐயனார் தெய்வத்தை கனவில் கண்டால் சகல சௌகரியம் கிட்டும். நவகிரகங்களை கனவில் கண்டால் அதில் உள்ள நவகிரக கோவிலுக்கு சென்று 9 முறை சுற்றி வர வேண்டும். இல்லையெனில் தீமை ஏற்படும். விநாயகரை கனவில் கண்டால் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிட்டது என்று பொருள். யானை உங்களை துரத்துவது போல் கனவு வந்தால் நீங்கள் விநாயகருக்கு நேர்த்திக்கடன் வைத்தீர்கள் என்று அர்த்தம். யானை உங்களை ஆசீர்வாதம் செய்வது போல் கனவு கண்டால் உங்கள் அனைத்து காரியமும் வெற்றியுடன் முடியும் என்று பொருள். முருகனை கனவில் கண்டால் உங்கள் எல்லாவித தோஷமும் நீங்கிவிட்டது என்று பொருள். உங்களுக்கு நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். அம்பாள் அம்மனை கனவில் கண்டால் அவரின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று அர்த்தம். அம்பாள் அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்வது போல் கனவு கண்டால் எந்த தீமையும் நம்மை அண்டாது என்று அர்த்தம். திருநீர் பூசுவது போல் கனவு கண்டால் நல்ல நாணம் பிறக்கும். கோவில் கனவுகளை கண்டால் நன்மை பலன்கள் நடந்து